ஹலோ கைஸ், ஐம் வருண். 1990ஆம் ஆண்டு நாசாவோட மெக்கல்லன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வீனஸ் பிளானட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவில் நாசா இப்போ ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீனஸ் பிளானட் நமது சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். வீனஸ் பிளானட் நமது சூரியன்லேருந்து 108 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. வீனஸ் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 224 நாட்கள் எடுத்துக்குது. வீனஸ் பிளானட்டோட ரேடார் டேட்டாவை நாசாவோட மெக்கல்லன் ஸ்பேஸ் கிராஃப்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவில் நாசா இப்போ ரீசெண்டா மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி வீனஸ் பிளானட்டின் தரைக்கடியில 45 கிலோமீட்டர் நீளமுள்ள லாவா டியூப் ஹேலோ டனலை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்கன்னா, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வீனஸ் பிளானட்ல இருந்த வால்கனோ எராப்ட் ஆயிருக்கு. அதனால வீனஸ் பிளானட்டோட மேற்பரப்புல லாவா ரிவர் போல ஃப்ளோ ஆயிருக்கு. பின்பு அந்த லாவா குளிர்ந்து பாறைகளாக மாறி இருக்கு. இருந்தாலும் வீனஸ் பிளானட்டோட இன்டீரியர்ல லாவா கண்டினியூவா ஃப்ளோ ஆயிருக்கு. பின்பு லாவா கம்ப்ளீட்டா ட்ரெயின் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஹேலோ டனல் லாவா டியூப் உருவாயிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிக்க. See you.